வணக்கம். சிவன் மாந்திரிகம். இந்த மாந்திரிக சேனலில் காட்டேரி ஏவல், காட்டேரி ஏவல் பில்லி சூனியம், காட்டேரி மாந்திரிகம் செய்தால் வரும் பாதிப்புகள் எப்படி இருக்கும்? மாந்திரிகத்தில் பல வகையில் பல தெய்வங்களையும் குல தெய்வங்களையும் மையமாக வச்சு மாந்திரிகத்தை செய்வாங்க. அதில் காளி மாந்திரிகன்றது ஓரளவுக்கு நன்மையோ தீமையோ செய்யுதுன்னா, அதை விட மிகவும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுக்கறது எப்பவுமே காட்டேரி மாந்திரிகம். காட்டேரியை குலதெய்வமாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் அவங்கள பகைச்சிக்க கூடாது. காளியை விட சக்தி வாய்ந்தவங்களா? அப்படி கிடையாது. அவங்க மாந்திரீகத்தை செய்து ஒருத்தருக்கு அழிக்கணும்னு கிடையாது. அவங்களுடைய குலதெய்வம் சொல்லக்கூடிய காட்டேரியை வணங்கி அதுக்கு கருப்பு கோழியை பலியாக கொடுத்து அவங்கள வணங்கி அந்த மாமிசத்தை சமைச்சு வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் வெளியில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய பங்கும் பங்காளி இரத்த உறவுகளுக்கு மட்டும்தான் இந்த காட்டேரியை வணங்கி அதுக்கு மாமிச உணவை செய்து அவங்க உண்ணு மீதி இருக்கிற உணவுகளை கொண்டு போய் பள்ளம் தோண்டி கூட புதைச்சிடுவாங்களே தவிர வாயில்லா ஜீவன் சொல்லக்கூடிய கால பைரவனுக்கு கூட அதை படையலாக போட மாட்டாங்க. இல்லை, அவங்களுக்கு எதுவும் உணவாக வைக்க மாட்டாங்க. அந்த நாளில் மட்டும், காட்டேரியை வணங்குற அந்த நாளில் மட்டும். சரி, இந்த காட்டேரி மாந்திரிகத்தில் என்னவெல்லாம் செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும் மாந்திரிகத்தில்? காட்டேரி மாந்திரிகத்தை பயன்படுத்துகிறாங்கன்னாக்கா, உடல் கருத்து, குடும்பத்தில் இருளின் கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ கொடுக்க வைத்து அவங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான இருட்டடிப்பு செய்து துன்பத்தை செய்கிறது தான் காட்டேரி. வணங்குறவங்களுக்கு எந்நாளுமே துணையாக இருக்கிற இந்த தெய்வம் இதை வணங்குறவங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்களவ என்னவெல்லாம் கொடுமைப்படுத்தி அவங்கள அழிக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா, காட்டேரியை வணங்குறவங்களுக்கு இந்த மாந்திரீகத்தை செய்து பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னாக்கா, முதல்ல அந்த காட்டேரியினுடைய உருவ பொம்மையோ அல்லது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எதையாவது ஒரு துணியை வாங்கிட்டு அதில் கருங்கோழியை வச்சு அந்த கருங்கோழியோடு சேர்த்து காட்டேரி பீஜ மந்திரங்களையும் அதுக்கப்புறமாக அவங்களுடைய மூல மந்திரங்களையும் பயன்படுத்தி அவங்களுக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் சொல்ல போகிறது கருப்பு கோழி தான். அந்த கருப்பு கோழியை பலியிட்டு அந்த உணவை படையலாக போட்டு அந்த கருப்பு துணியவை வச்சு அவங்கள வணங்கினாவே போதும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு உருவத்தை செய்து அந்த உருவத்தை காட்டேரியினுடைய மந்திரங்களையும் அவங்களுடைய அச்சாரங்களையும் அவங்களுடைய சில மறைமுக ஏவி விடக்கூடிய தகுடை எழுதி அவங்களுக்கு பிரயோகப்படுத்துவாங்க. காட்டேரி ஏவல் என்பதை ஒரு குடும்பத்தில் ஆத்மாக்களாக சுற்றி அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பல வகையில் கொடுமை செய்யும். என்னவெல்லாம் கொடுமை செய்யுன்ற கேள்வி இருக்கும். காட்டேரி மாந்திரிகத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்களா? அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு கோழி கருப்பு கோழியை வாங்கணும். அந்த கருப்பு கோழியே சேவலாக இருந்தால் கூவி இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க காட்டேரியை வணங்கும்போது
கூவாத சேவலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. மாந்திரிகத்துக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். சரி, கருப்பு கோழி பெட்டை கோழியாக இருக்குன்னா முட்டை வச்சுருக்கக்கூடாது, கன்னி கோழியாக இருக்கணும். அந்த கோழியை 2 வாங்கிட்டு வந்து ஒன்று கருப்பு சேவலாவது இருக்கட்டும், இல்லை கருப்பு பெட்டை கோழியாவது இருக்கட்டும். இது 2த்தில் ஏதாச்சும் ஒன்றோ இல்லை 2த்தையுமே வாங்கிட்டு வந்து முதல்ல காட்டேரிக்கு உண்டான பூஜை சனிக்கிழமை அமாவாசை இந்த நாளில் இதை செய்ய ஆரம்பிப்பாங்க. இதை செய்ய ஆரம்பிக்கும்போது அவங்க வந்து கருப்பு வஸ்திரத்தை அணிவாங்க, இல்லை கருப்பு நிறத்தில் துணியை கீழே வச்சு அதை வந்து காட்டேரியாக அவங்க நினச்சிக்கிட்டு அதுக்குண்டான பூஜை விதி பிரகாரம் ஒரு தளவாழை இலை போட்டு அதில் வந்து முட்டை, இந்த கருங்கோழியை அறுத்து அதுக்குண்டான பலி, அதுக்குண்டான மாமிசம், அவல் பொரி, கடலை, அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து இரத்த சாதத்தையும் கலந்து வச்சு சாராயம், சுருட்டு, தாம்பூலம், பத்தி இது எல்லாமே படையலாக வச்சு தூப தீபம் காட்டி அதுக்கு உண்டான விருந்தை படைச்சி அதுக்கப்புறமா காட்டேரியை வந்து ஏவல் விட ஆரம்பிப்பாங்க. துஷ்ட ஆத்மாக்களில் மிகவும் கடுமை காட்டக்கூடியது, கொடுமை செய்யக்கூடியது இந்த உதிரக்காளியும் அதுக்கப்புறமாக காட்டேரியும் நம்பினவங்களுக்கு தெய்வமாகவும் நம்பாதவங்களுக்கு வந்து நம்பாதவனு கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கும். அந்த வகையில் நம்பினவங்களாவது இருக்கட்டும் நம்பாதவங்களாவது இருக்கட்டும், இந்த காட்டேரி ஏவலை நீங்கள் செய்து முடித்தாக்கா ஒரு வீட்டில் பல வகையான நோய்களோ கஷ்டங்களோ துன்பங்களோ வருதுன்னு சொல்கிறத விட இந்த ஏவலை செய்தாக்கா அவங்களுக்கு பல வகையிலும் ஆத்மாக்களுடைய பல இம்சைகளும் கஷ்டங்களும் கொடுத்துரும். அவங்க வீட்டுக்குள்ளே போய் காட்டேரியை ஏவல் செய்துட்டிங்கனாக்கா அந்த உணவை வந்து நீங்கள் உண்ணக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும். அதுக்கு வைக்கிற வளையல் கூட கருப்பு நிறத்தில் தான் வைக்கணும். இந்த ஏவலை செய்து இதுக்கு உண்டான நாளுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் செய்து எந்த ஆளுக்கு எந்த குடும்பத்துக்கு இந்த ஏவல் செய்கிறீங்களோ அந்த ஏவலை செய்து வாழை இலையில் நீங்கள் விருந்து வந்து மாமிசம் கலந்த உணவை நீங்கள் படையலாக போடுறீங்க இல்லையா, அதோடு சேர்த்து எதிரிகளுடைய ஃபோட்டோ உங்களுக்கு, அதாவது எதிரியே இல்லை, நான் சர்வசாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு எனக்கு எதிரி வரக்கூடாதுன்னு செய்கிறதும் இருக்குது. எதிரி ஒருவேளை இருந்தாலும் அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு நீங்கள் அதுக்குண்டான அந்த காட்டேரியை வணங்கி அவங்களுக்கு, இப்போ காட்டேரியை வணங்குறாங்கன்னாக்கா அவங்க வந்து இயல்பாகவே வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை சில மாதங்களுக்கு ஒரு முறை செய்து அவங்களுக்கு பகையாளியும் இருக்கக்கூடாது, எதிரிகளும் இருக்கக்கூடாது. அவங்க வீட்டுக்குள்ளே ஏவல், பில்லி, சூனியம், செய்வன பாதிப்பு, வைப்பு பாதிப்பு, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா இந்த துஷ்ட ஆத்மாக்களுடைய போராட்டங்கள் இது எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க அதை செய்து அது செய்யும்போது அவங்களுக்கு அந்த பாதிப்பு வராது. முனேஸ்வரன் கூட அப்படி தான். முனேஸ்வரனை வணங்குறவங்க இதே மாமிச உணவு தான், இதே மாமிசம்னா கருப்பு கோழியில் முனேஸ்வரனை வணங்குறவங்க எப்பவுமே அவங்களுக்கு சாராயம், சுருட்டு, பத்தி, சூடம், தாம்பூலம், அதுக்குண்டான முட்டை, கறி, சாதத்துங்களெல்லாம் பலியாக அவங்க வந்து ஒரு கோழியோ இல்லைன்னு கேட்டால் ஒரு ஆடை பலி கொடுத்து அதுக்கு உணவை சமைச்சு அப்படியே அதுக்கு படையலை போட்டு அதை உண்ணுவாங்க. ஆனால் காட்டேரிக்கு நீங்கள் மாந்திரிகம் செய்கிறீங்கன்னாக்கா நீங்கள் அதை உண்ணக்கூடாது, படையலை தான் போடணும். கால பைரவருக்கும் அந்த உணவு படையலில் போட்டதை எடுத்து வைக்கக்கூடாது, அப்படியே போட்டு மூடி நீங்கள் புதைக்கணும். இதை வந்து செய்து ஒரு வேளை மாந்திரிகத்தை நீங்கள் காட்டேரியை வச்சு செய்கிறீங்கன்னாக்கா அதுக்கு நீங்கள் அவங்களுடைய ஃபோட்டோ அதையெல்லாம் வச்சு இதுக்குண்டான நாளில் வந்து பயன்படுத்தி உங்களுடைய மனவேதனைகளையும் கஷ்டங்களையும் சொல்லி, காட்டேரிக்குன்னு சில எந்திரங்களும் மந்திரங்களும் இருக்குது. இந்த பதிவில் முழுசாக எல்லாமே போட முடியாது. இன்னொரு பதிவில் உங்களுக்கு அந்த எந்திரத்தையும் மறைமுகமான அந்த மந்திரத்தையும்
அதுக்கு பிறகு மூல மந்திரத்தையும் அதுக்கு உண்டான சக்கரங்களையும் இன்னொரு பதிவில் போடுறேன். காட்டேரி மாந்திரீகத்தை செய்து அது பல வகையான பகைவர்களையும் எதிரிகளையும் அழித்து தன் குடும்பத்துக்கு செய்வினை வராமல், ஏவல் பில்லி சூனிய பாதிப்புகள் இல்லாமல், எதிரிகளால் துன்பங்கள் வராமல் பல வகையிலும் காப்பாற்றுறதுக்காக செய்யக்கூடியது தான் காட்டேரி மாந்திரீகம்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.